காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஸ்ரீ மகா பெரியவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் ஒருமுறை காஞ்சி மடத்திலே முகாமிட்டிருந்தபோது, காஞ்சி மடத்திலே இருந்தபோது அங்கே திடீரென்று வாசலிலே மோர் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பாட்டியை அழைக்கிறார். அந்த பாட்டியை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார். பாட்டியை அடித்து பிடிச்சு மகா பெரியவா கூப்பிட்டுருக்காருன்னு உடனே அப்படியே ஓடி வந்து, என்ன பெரியவா என்று சொன்ன உடனே, நீ என்ன பண்ணுற, நிறைய 2-3 அண்டா நிறைய தயிர் வாங்கி நிறைய அண்டா நிறைய மோரை கலக்கு, தண்ணி விட்டு நிறைய நீர் மோராக தயார் பண்ணு. அதில் என்ன பண்ணுற, நீ நிறைய இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் நிறைய போடு. வாய்ப்பு இருந்தால் இஞ்சி போடும்போது கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து போடு. நிறைய 2 அண்டா நிறைய மோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இந்த பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை. ஏற்கனவே மடத்தில் கூட்டமே இல்லை. அவள் வச்சுருக்கிற மோர் காலியாகுமோ ஆகாதா என்கிற நினைப்பில் இருந்த பாட்டிகிட்ட வந்து 2 அண்டா நிறைய மோர் பண்ணுன்னு சொன்ன உடனே, என்ன பெரியவா சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி பாட்டி வேறு வழி இல்லாமல் உடனடியாக அதை தயார் பண்ணி 2 அண்டாவில் மோர் பெரிய இதில் தயார் பண்ணி அதில் வந்து ஒரு 200-300 பேர் சாப்பிட்ற மாதிரி மோரை தயார் பண்ணி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி போட்டு ரொம்ப அழகாக அந்த பாட்டி தயார் பண்ணி வச்சு முடிக்கிற நேரத்தில் திடீர்னு மடத்து வாசலை திபுன்னு ஒரு பெரிய கூட்டம் வந்ததான். அது என்ன கூட்டம்னா, மடத்து பக்கத்தில் கங்கை கொண்டா அந்த ஒரு இடத்து பக்கத்தில் அன்னைக்கு கார்த்தால கடவுள் மறுப்பு கொள்கை கூட்டம் நடைபெற்றது. கடவுளே இல்லை, கடவுளை சொல்கிறவன் முட்டாள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற அந்த கூட்டக்காரர்கள் நிறைய பேர் கூட்டம் முடிஞ்சு அன்றைக்கி சித்திரை மாதம் 18ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நாள். அந்த கூட்டம் முடிஞ்சு மடத்து வழியாக அவங்க தன்னுடைய இல்லத்துக்கு போகிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வந்திருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 அண்டா நிறைய மோர் இருக்கணும், பாட்டி மோர் சாப்பிட்றீங்களான்னு கேட்ட உடனே அந்த கடவுள் மறுப்பு கொள்கையுடையவங்க என்ன பண்ணார்னா, ஓடி வந்து, ஐயோ ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்க நேரத்தில் மடத்து வாசலில் நல்ல நீர் மோர், அதுவும் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்ட மோர் கொடுக்குறான்னு சொன்ன உடனே எல்லோரும் வாங்கி 2-3 டம்ளர் குடித்து ரொம்ப சந்தோஷமாக, ஐயோ இந்த வெயிலில் மோர் கிடைச்சதே நினைத்து கொண்டு அந்த வந்திருக்க கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னானா, டேய் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வருவோமாடான்னாரா. உடனே அங்கே இருக்கிறவெல்லாம் எனக்கு போகணுன்னு தான் ஆசை, ஆனால் வந்திருக்கிறவெல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை என்று சொன்ன உடனே அன்றைக்கி வந்தவளெல்லாம் சாமியை பார்க்கலான்னு சொன்ன உடனே, அவர் கருணை களஞ்சியம், எல்லோருக்கும் உதவக்கூடியவர், உலகத்திலே ஒரு நல்ல அற்புதமான ஞானி என்றால் அவர் தான்னு கடவுள் மறுப்பு கொள்கை யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு திட்டினாங்களோ அவங்களே சொல்லி நம்ம உள்ளே போனால் எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க நேரத்தில் மடத்து உள்ளே இருந்து வெளியில் ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர என்று அந்த மடத்தினுடைய சிப்பந்திகள் பக்தர்கள் புடைசூழ பெரியவா வாசலில் வந்து, நீ என்னடா உள்ள வர, இதோ உங்களுக்காக நானே வந்து விட்டேன் என்று சொல்லி அருள் பாலிப்பது போல வந்த அந்த இடத்தெல்லாம், மோர் சாப்பிட்டீர்களா, நல்லா இருந்ததா என்று வாஞ்சையோடு பெரியவா கேட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அங்கிருந்து பெரியவா புறப்பட்டு சென்றாராம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொல்வது போல இப்படிப்பட்டவர்களுக்கு கூட அருள் பாலிக்கிற அற்புதமான ஆற்றலாளர் காஞ்சி மாமுனிவர் ஜெகத்குரு ஸ்ரீ மகா பெரியவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளைப் போல ஒரு சன்னியாசி உலகத்தில் இருக்க முடியாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால்
இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.